தேர்தல் ஆணையம் அதிரடியாக கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முனுசாமி. நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் கே.சி. வீரமணி. இவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அவர் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அவரது சொத்துக்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக அப்போதே புகார் எழுந்தது. குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் கே.சி. வீரமணி தனது பிரமாண பத்திரத்தில் பல பொய்யான தகவல்களை குறிப்பிட்டுள்ளார், ஏராளமான சொத்துக்களை மறைத்துவிட்டார், பல பண பரிவர்த்தனைகளை மறைத்திருந்தார் என்று தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளித்து வந்தார். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதாவது கே.சி. வீரமணிக்கு எதிராக ராமமூர்த்தி அளித்த புகார்கள் மீது உரிய விசாரணை நடத்தி தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது அந்த உத்தரவு. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள், அதில் உள்ள சொத்து விவரங்களை ஆய்வு செய்தது. குறிப்பாக அவர் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த வருமான வரி கணக்குகளையும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. அப்போது கே.சி. வீரமணி தனது பிரமாண பத்திரத்தில் ஏராளமான சொத்துக்களை மறைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சொத்துக்கள் மட்டுமின்றி பல பண பரிவர்த்தனைகள் மற்றும் பல சொத்துக்களை அவர் மறைத்திருந்தார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ததில் குறிப்பிட்டிருந்த வருமானமும் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்த வருமானமும் முரண்பாடு இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஜோலார்பேட்டை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் திருப்பத்தூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 கே.சி. வீரமணி மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் கே.சி. வீரமணி மீது வழக்கு தொடரப்பட்டது. அதாவது இந்த வழக்கு என்பது எதற்காக என்றால், திட்டமிட்டு பொய்யான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது, வேண்டுமென்றே சொத்துக்களை மறைத்து காட்டியது என்ற குற்றச்சாட்டுக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கே.சி. வீரமணி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் நாட்டிலேயே முதல் முறையாக கே.சி. வீரமணி மீது தான் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏனால் இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்வது மிகவும் அரிதான ஒன்று. ஆனால் அரிதிலும் அரிதாக முதல் முறையாகவே கே.சி. வீரமணி மீது தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை திருப்பத்தூர் மாவட்ட அதிமுகவினரிடம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.